ஒரு பாசிட்டிவ் நியூஸுடன் இந்த ஒரு அப்டேட்டை தொடங்கினா எப்படி இருக்கும்? பேச்சுவார்த்தை ஓகே ஆகிட்டு இருக்குப்பா, சீக்கிரமாக பேச்சுவார்த்தை வழியாக ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அறிவிப்பு. கைரோவில் வச்சு இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாதாரண பேச்சுவார்த்தை கிடையாதுங்க. இந்த பேச்சுவார்த்தையை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை எகிப்துக்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் திடீர்னு பார்த்தா எகிப்து ராஃபால அடிக்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது பெரிய அளவு ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. அதன் பிறகு தான் இல்லை அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், சிஏனுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்கே போயிருந்தாங்க. அங்கே போய் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை இப்போது கொஞ்சம் நல்லபடியாக மாறிட்டு இருக்கு. ரம்தான் மாதம் வர்றதுக்கு முன்னாடியே ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த யுத்தத்தில் ஒரு பாஸ்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. இந்த நல்ல செய்தி தொடர்ச்சியாக நல்லதாகவே இருக்க வேண்டும் அப்படின்னும் அது நாளடைவில் போர் நிறுத்தமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமும் கூட. இதே மாதிரி நல்லது நடக்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் அதற்கு கொஞ்சம் மனது வைக்க வேண்டும். அது வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய அப்டேட் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அயர்லாந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டை பாதுகாப்பதற்கு அந்த நாட்டினுடைய அரசியல் அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கும் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கான கடமைகள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இஸ்ரேல் இப்போ செய்திருப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமையோ அவங்களுடைய கடமையோ கிடையாது. அதை மக்கள் இனப்படுகொலையாகவே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அயர்லாந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து அப்படிங்கிறது ஐசிஜேயினுடைய பிரதிபலிப்பாக பார்க்கலாம். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு தூக்கி போடுறாங்க. அந்த வழக்கை விசாரித்த கொஞ்சம் நீதிபதிகள் என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு இன்டரிம் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இனப்படுகொலை தான் செஞ்சுருக்காங்கிறது தான். மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய முயற்சிகள் எல்லாமே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் முடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி கூட இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலினுடைய அவங்க பாதுகாப்புக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய மனுவை எல்லாமே தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இஸ்ரேலை ரொம்ப பெரிய அளவில் ப்ரொடெக்ட் பண்ணுற நம்பர் 1 நாடு அமெரிக்கா தான். அரப் லீக் நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வழியாக ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவை கூட வீட்டோ பண்ணாங்க. 5வது முறையாக அந்த வீட்டோவை யார் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியுலகத்துக்கு வரவே இல்லை. பல செய்தி ஊடகங்களும் இதை வீட்டோ பண்ணது அமெரிக்கா தான், இதை தடுத்தது அமெரிக்கா தான் அப்படிங்கிறத சொல்ல மறுக்கிறார்கள். இதை வீட்டோ பண்ணது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கான என்னென்ன உதவிகள் செய்ய முடியும், அதுவும் எவ்வளோ ஸ்பீடாக செய்ய முடியும், வித்தவுட் எனி அப்ரூவல் பிரசிடென்ட் மட்டுமே அவருடைய இஷ்டப்படி இஸ்ரேலுக்கான உதவிகள் செய்வது எப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இஸ்ரேலுக்கான உதவிகள் அப்படிங்கிறது அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் பல உலக நாடுகளும் இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான தகவல் இல்லாட்டி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. ஈரான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்ரேல் இஸ் கில்ட்டி ஆஃப் வார் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஈரான் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிரி ஈரான் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இங்கே உண்மை இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய நபர்களை, அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான ஹாஸ்பிட்டல்ஸ், இன்றைக்கெல்லாம் அல்நசார் ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அல்நசார் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு டெத் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப் ஜோன் ஹாஸ்பிட்டலாக இருந்த காலம் போய் இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாமே டெத்து ஜோனாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ அல்நசார் ஹாஸ்பிட்டலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அங்கே நிறைய குண்டுகளை தூக்கி வீசி விட்டுட்டாங்க, அங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அப் டு டேட்டான செய்திகளை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலை கூட பாதுகாப்பதற்கான ஒரு பொதுவான அமைப்பு உலக நாடுகளிடம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்னாடி கேட்க வைக்கிறது. ஈரான் ஒரு புறமும், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா இன்னொரு பக்கமும், அயர்லாந்து இன்னொரு பக்கமும் சொல்லிட்டு இருக்கும்போது ஜோர்டானும் சொல்லியிருக்காங்க, ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை மீறி எந்த நாடும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான். ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக இல்லாட்டி ஹிஸ்புல்லா, அங்கே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மேற்கு கரை வழியாக ஜோர்டானுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தில் ஜோர்டானை இழுப்பதற்கான முயற்சிகள் நடந்து வரும்போது தான் லெபனன், ஜோர்டான் இதிலேருந்து எஸ்கேப் ஆவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியுடன் நிறைய அரபுலக நாடுகள் அட்லீஸ்ட் இந்த இடத்துக்குலாம் வந்துருச்சுன்னா அது ஒரு ரீஜனல் வாராக மாறிடும் என்கிற தகவலையும் கொடுத்து வருகிறார்கள். ஸோ ஈரானுடைய இந்த கூற்று இஸ்ரேல்ஸ் கில்ட்டி அப்படிங்கிறத இனிமேல் அமெரிக்கா எதிர்ப்பார்கள். ஈரான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுனால ஈரானுக்கு எதிராக என்னென்ன காய் நகர்த்தல் செய்யப்பட போகிறது அப்படிங்கிறது தெரியலை. அடுத்ததான் ராஃபா தான். ராஃபாவில் அட்டாக் நடத்திட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த அட்டாக்கை நிப்பாட்டுறதுக்கு பல நாடுகள் முயற்சி செஞ்சாங்க, எதுவுமே சரியாகலை. இப்போவும் ராஃபாவில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல். ஆனால் இந்த தாக்குதல் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக தேவையான இடத்துல மட்டும் அடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ப்ரிசைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதான். அவங்கக்கிட்ட ப்ரிசைஸ் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லாமல் என்ன அடிக்கணுமோ, எங்கெல்லாம் ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் சும்மா டம்ப் பாம்ஸ் அப்படிங்கிறதும் வீசப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த டம்ப் பாம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தூக்கி எறிவாங்க, அது எங்கே வேணாலும் விழுந்துரும், அந்த மாதிரி தான். அதில் இந்த இடத்துல போய் துளி தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற எந்த கருவிகளும் இருக்காது. நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டம்ப் பாம்ஸை தான் ரொம்ப கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம்
கிளியர் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் உபயோகித்து வருகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளேஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி நாசர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இப்போது அறியப்படுகிறது. ஸோ இந்த நாசர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத சுற்றி பிணங்கள் இருப்பதாகவும் அதை உடனடியாக எடுக்க வேண்டும் இன்னைக்கு காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததான் அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த எலெக்ஷனில் இஸ்ரேல் காசாவினுடைய பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட போகுது. ஸோ நிறைய அமெரிக்காவினுடைய ஓட்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கருத்து கணிப்பில் ஈடுபடுறாங்க. அந்த கருத்து கணிப்பில் இதுக்கு மேலேயே நம்ம இஸ்ரேலுக்கு உதவிகள் கொடுக்க வேண்டுமா, பண உதவிகள், பொருள் உதவிகள், ஆயுத உதவிகள், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு அங்கே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் பாதிக்கும் அதிகமான நபர்கள் இல்லை, இஸ்ரேலுக்கு கொடுத்தது வரையிலும் போதும், இதுக்கு மேலேயும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். இது அடுத்த நடக்கக்கூடிய அமெரிக்க தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிரொலியாக மாற வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக டென்மார்க் தான். டென்மார்க் என்ன சொல்லியிருக்காங்க, 1943க்கு பிறகு யூதர்களுக்கு எதிரான தாக்குதல் டென்மார்க்கில் அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ 1943 அப்படிங்கிற இந்த இயர் ஏன் ஸ்பெசிஃபிக்காக டென்மார்க் சொல்லியிருக்காங்கன்னா, ஹிட்லருடைய படை டென்மார்க்கை பிடித்த அந்த வருடம். ஸோ ஹிட்லருடைய படை டென்மார்க்கை பிடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருமே அழிக்கப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள், அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிறது. அதே மாதிரியான ஒரு நிலைமையில் டென்மார்க் இப்போது 2024 நிற்பதாகவும் இதை தவிர்ப்பதற்காக டென்மார்க் என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளும் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு இப்போ டென்மார்க் அனுபவிக்கக்கூடிய இந்த ஹீட் அப்படிங்கிறது யூதர்களுக்கு எதிரான ஹீட்டா, இல்லாட்டி அந்த யூதர்களை பார்த்த உடனே அடிக்க வேண்டும் அப்படிங்கிற செயலில் பல நபர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்ததா ஹூத்தி தான். இந்த ஹூத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரெட் சி வழியாக நிறைய கப்பல் போயிட்டு இருக்கு, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா யூகே மற்றும் யூஎஸ் கப்பலையும் இதன் வழியாக பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. யூகே யூஎஸ் பொதுவாக அவங்க தானே பிற நாடுகளுக்கு பிற நிறுவனங்களுக்கு என்ன செய்வாங்க, பொருளாதார தடை சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஹூத்தி அதுக்கான பொருளாதார தடையை கொடுத்துருக்காங்க. யூகே மற்றும் யூஎஸ் அவங்களுடைய கப்பல், சரக்கு கப்பல் எதுவாக இருந்தாலும் சரி இதன் வழியாக போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். இதே மாதிரியான தாக்குதலை யூஎஸும் யூகேயும் தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்றால் இதைவிட கொடூரமான தாக்குதலை நாங்களும் செய்வோம், அதற்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூகே, யூஎஸ் மற்றும் ஹூத்தி இவங்க 3 பேருக்கு இடையே பெரிய ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் வருகிறது என்று தெரிகிறது. இதில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் புதுசாக அவங்களுடைய கப்பற்படையும் ஹூத்திக்கு எதிராக களம் இறக்குகிறோம் அப்படின்னு சொன்னதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நேற்றே அந்த வார்னிங்கை ஹூத்தி கொடுத்துட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் யூகே யூஎஸ் மாதிரி மாறிடாதீங்க, உங்கள் கப்பலுக்கு அது சேஃப்டியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மற்றும் யூகே கூட சேருமா சேராதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சீனா என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேல் செய்தது தவறு தான், அவங்க செஞ்சது சட்டப்படியாக எதுவுமே செய்யலை, ஸோ இஸ்ரேல் தண்டனைக்கு உட்பட்ட நாடு தான், அதற்கு தண்டனை என்ன அப்படிங்கிறத கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக சீனா இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய குரலை பதிவு செய்திருக்கிறார்கள். சீனா ஆல்ரெடி இப்போ தான் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் எங்கே போயிட்டு வந்தார், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போயிட்டு வந்தார். அதற்கான காரணம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்காவினுடைய டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதை தவிர்ப்பதற்காகவும் டீடாலரைசேஷன் அப்படிங்கிறதை கொண்டு வருவதற்காகவும் சீனாவினுடைய நட்பு வட்டாரத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த முயற்சிகள், இந்த டூர் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவர் அந்த டூரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கார். இப்போ மறுபடியும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு உதவுகிறது, இந்த உதவியை நிப்பாட்டுவதற்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதனுடைய உடனடி தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை யார் வச்சிருக்காங்க, இப்போ சீனா வச்சிருக்காங்க. துருக்கியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி உடனடியாக இந்த யுத்தத்தை நிப்பாட்ட வேண்டும் அப்படிங்கிறதும் G20 மாநாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக இருக்க வேண்டும், ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா இப்போ G20 மீட்டிங் நடக்க போகிறது எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வச்சு. ஆல்ரெடி பிரேசில் இஸ்ரேலுக்கு எதிராக கருத்தை தெரிவித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பிரேசில் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய தூதரக அதிகாரிகள் எல்லாமே திரும்ப நாட்டுக்கு அழைத்து விட்டார்கள். இல்லை இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் கோபப்பட்டாங்க. நீ கோபப்பட்டா என்ன, கோபப்படலைன்னா என்னுடைய தூதரக அதிகாரிகளை நானே இங்கே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே பிரேசிலில் வச்சு இப்போ G20 மாநாடு நடக்க போகிறதுனால இதை யாருக்கு சாதகமாக பயன்படுத்தலாம், ஹமாஸுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம், இஸ்ரேலுக்கு எதிராக இது ஒரு பெரிய தீர்மானத்தை ஏற்படுத்த வாய்ப்பாக இருக்கும். அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி துருக்கி ஆசைப்படுறாங்க. துருக்கியினுடைய இந்த ஆசை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத அடுத்த மாநாட்டில் நம்ம பார்த்துடலாம். அடுத்ததான் அமெரிக்கா எப்பவுமே இஸ்ரேல் கூட நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்களுக்கு ஆதரவாக ஜோ பைடன் அவர்களுடைய குரல் நெத்தன்யாகு அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுடைய உதவிகள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல். அடுத்ததா இஸ்ரேலினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரியை
லெபனன்லேருந்து வந்த ஒரு மிசைல் அட்டாக் பண்ணி அதை டோட்டலாக அவுட் ஆஃப் சர்வீஸாக மாற்றிவிட்டது என்றும் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ லெபனன்லேருந்து ஒரு மிசைல் இப்போ அட்டாக் பண்ணியிருப்பது இஸ்ரேலுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் இதற்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அந்த ரிவெஞ்ச் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்போ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.